வணக்கம் மக்களே. லாஸ்ட் பார்ட்ல சான் ஹீரோயின் கையை பிடிச்சது ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு, நீ எதுக்காக என்னோட ஆளு கையை பிடிச்சிருக்கேன்னு அவனை நல்ல நாள் வார்த்தை கேட்டு அவன் பக்கமா இழுத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, உன்னோட ஆளா? என்ன சொல்ற நீ? காமெடி பண்றியா? நீங்க ஒன்னும் நிஜமாவே லவ் பண்ணலையேன்னு அவன் கேட்க, என்னமோ பண்றோம், அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு இவனும் சொல்றான். ரெண்டு பேரும் மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு ஹீரோயினும் முழிக்கிறான். அப்புறம் சான் அவனை ஒரு இடி இடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். ஒரு பொண்ணு வந்து, ஹேய், உன்னை நீயா ரூஃப்க்கு கூப்பிடுறா போன்னு சொல்ல, வெல் இது ஹீரோயினுக்கு தெரியும் அவ ப்ரப்போஸ் பண்ணதான் கூப்பிடுறான்னு. டப்புன்னு அந்த கோட்டை கழட்டி கொடுத்துட்டு தேங்க் பண்றான். அப்ப ஹீரோ அதை வாங்கிட்டு போயிடுறான். சோகமா இவ லேபுக்கு ரிட்டர்ன் வர, அங்க அவளோட கோட்டை யாரோ வாஷ் பண்ணி காய போட்டிருக்காங்கன்னு பாக்குறான். அதுல ஹீரோ தான் பண்ணிருக்கான்னு மெசேஜும் இருக்கு. செம்ம கோவத்துல இருக்கிற சான் அங்க வந்து, ஹேய் இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சொல்றியான்னு கேட்க, அப்ப அவன் கையில அந்த பிரிட்டன் கேம் லிஸ்ட் பேப்பர் இருக்குன்னு இவ பாக்குறா. எஸ், ஸோ அவள் கிளாஸ் ரூமில் தெரியாதனமா கீழே போட்டிருப்பா இல்லையா, இவன் எடுத்து வச்சிருக்கான். இப்போ இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. அந்த பக்கம் ரூஃப்ல, ரொம்ப நாளா நான் உன்னை லவ் பண்றேன், இனி என்னால மறைக்க முடியாது, நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்னு நீயா கேட்க, ஹீரோ எந்த ஒரு பதில் சொல்லாம அப்படியே பாக்குறான். இந்த பக்கம் லேப்ல, ஹே ஒன் சைட் லவ்னா என்ன, இப்படி ஒரு கேம் இருக்குமா என்ன, அவன் உன்னை யூஸ் பண்றான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, கண்டிப்பா உன்னை ஹர்ட் பண்ணுவான் அப்படின்னு அவன் சொல்ல, இல்லவே இல்லை, நான் ஹார்ட் பிரேக்ல இருந்தப்ப என்னை சேர் அப் பண்றதுக்கு தான் இந்த ஒரு கேம் விளையாடுறோன்னு சொல்றா. அப்ப அவன், இந்த கேம் அவன் கூட தான் விளையாடணுமா என்ன, நான் உன்னை சேர் அப் பண்றேன், ஏன் கூட விளையாடுறியான்னு இவன் சொல்ல, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, ப்ளீஸ் இந்த ஒரு விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி அவளோட கோட் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது இவன் ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சி, ப்ளீஸ் போகாதேன்னு சொல்றான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ சோகமா இருக்க கூடாது, ஆனா அவன் உன்னை கண்டிப்பா ஹர்ட் பண்ணுவான்றது எனக்கு தெரியும், ப்ளீஸ் போகாதேன்னு அவன் கெஞ்ச, ஹீரோயின் அவன் கையை இவன் மேல இருந்து எடுத்து சாரிப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அந்த பக்கம் ஹீரோ என்ன பதில் சொன்னானோ தெரியல. தனியா ரூஃப்ல நின்று ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான்னு காட்டுறாங்க. அடுத்து அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை கஃபேல மீட் பண்றா. சொல்லுங்க மேடம், நம்ம ஸ்கூல் ஹீரோவை தானே நீங்க லவ் பண்றீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்ல, எப்படிரா அப்படின்னு ஹீரோயினும் கேட்க, அது அப்படிதான் போச்சு, சானுக்கு தெரிஞ்சு அவன் காண்டாகியே செத்துருவான் போலயேன்னு இவ சொல்ல, நீ ஏன் அப்படி சொல்ற, என்ன அர்த்தம் இதுக்கு, நீ மிடில் ஸ்கூல்ல அவங்க கூட தானே படிச்ச, அப்படி அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு கேட்க, வாங்க பிளாஷ்பேக்கு போலாம். மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது சான் ஹீரோவை ஃபுட்பால் டீம்ல இருந்து ரன்னிங் டீமுக்கு சேர்த்து விட்டுருப்பான். அவங்க ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒன்னா பிராக்டிஸ் பண்றதுன்னு எல்லாமே ஜாலியா போய்கிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் ஹீரோ சானோடைய டைமை கிராஸ் பண்ணது அவனால தாங்கிக்க முடியல. அவன் ரன்னிங்க குவிட் பண்ண போறேன்னு சொல்ல, ஆனா ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு இவன் கேட்க, என்ன தொடாத, எப்படி இப்படி எந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாம காமா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற, நல்லா நடிக்கிறடா நீ, உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு இவன் சொல்லிட்டு அங்கிருந்து போக, இது எல்லாமே அந்த பொண்ணு கேட்டுடுறா. இப்ப பிரசன்ட் டேல இந்த கதை சொல்லும் போது சானுக்கு ஃபீல்டு அண்ட் ட்ராக் தான் உசுரா இருந்தது, அதனாலதான் என்னவோ அவனால இந்த ஒரு விஷயத்த ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்றான். இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் புரியுது. அடுத்த நாள் ஸ்கூல்ல சான் ஹீரோவை பார்த்ததும், இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்க போலன்னு கிண்டல் பண்ண, ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வரல. உடனே அவன், நான் நேத்து மாயாவை ஹக் பண்ண தெரியுமான்னு கேட்க, ஹீரோ டப்புன்னு நின்னுடுறான். இவனுக்கு ஜாலியா இருக்கு, அப்படியே நைஸா போலான்னு பார்த்தா ஹீரோ அவனோட காலை வச்சு இவனை பிளாக் பண்ண, ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா விழுந்திருப்பான். ரெண்டு பேருக்கும் செம்ம கோவம் வருது. மாயா கிட்ட இருந்து தள்ளிரு, ஒன் சைட் லவ் கேம்னு கன்றாவிய விளையாண்டுட்டு அவளை ஹர்ட் பண்ணியும் அப்புறம் அவ்வளவுதான்னு சான் சொல்ல, சேம் டு யூ, இதுதான் நானும் உன்கிட்ட சொல்லணும், ஏதாவது பண்ணி மாயாவை ஹர்ட் பண்ணையும் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வார்ன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, நேத்து உனக்கும் சானுக்கும் இடையில என்ன நடந்தது, உன்னை ஹக் பண்ணானா என்னன்னு கேட்க, இவ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அப்படியே கிட்டக்க வந்து பேக் ஹக் பண்ணி அவளோட கழுத்துல கிஸ் பண்ணி, எந்த பையனையும் உன்னை டச் பண்ண விடாத அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் நின்னு, ஆக்சுவலி எனக்கும் நீயாக்கும் எதுவும் இல்ல, நான் இப்ப யாரையோ டேட் பண்ற ஐடியால இல்லவே இல்ல, ஏன்னா என்கிட்ட இப்ப நீ இருக்க, எனக்கு இந்த ஒன் சைட் லவ் கேம் முடிக்க தோணவே இல்லை, உனக்கு ஹார்ட் பிரேக்ல ஏற்பட்ட காயம் ஆறுற வரைக்கும் கண்டிப்பா இந்த கேம் கண்டினியூ ஆகதான் போகுதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன, ஒருவேளை நான் அதை மீண்டு வந்துட்டேன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ, கேம் முடிஞ்சு பேக் டு நமக்குள்ள ஒண்ணுமே இல்லாத அந்த ஜோனுக்கு போகவா, இப்ப நீ ஹக் பண்ணது கிஸ் பண்ணது எல்லாமே கேம் தானா, ரியல் இல்லல, எல்லாமே தெரிஞ்சு எனக்கு என்னவோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னே தெரியல, இப்ப எல்லாம் உன் கூட இருக்கிறது எனக்கு என்னவோ மனசு ரொம்ப வலிக்குது, சாரி, என்ன உளறேன்னு நினைக்கிறேன் இல்லன்னு இவங்க
சீரியஸா கான்வோ போய்கிட்டு இருக்கும்போது சிவ பூஜையில கரடி மாதிரி 2 கரடி ஊப்ஸ் பொண்ணுங்க இவங்கள பாத்துடுறாங்க. ஹீரோயின் ஓட ஆரம்பிக்க ஹீரோவும் மாயா நில்லு ப்ளீஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணி ஓடி வரான். அப்புறம் என்ன எல்லா டிராமால நடக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கரெக்டா ரோட்ல வந்து நிக்க ஒரு கார் வந்து இடிக்க போகுது. நம்ம ஹீரோ கரெக்டா வந்து அவளை காப்பாத்திடுறான். பட் பாவம் அவனுக்கு தான் அடிபட்டுருது. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல பாக்குறோம். ஹீரோயின் தனியா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரி ஓடி வரா. அவன் எப்படி இருக்கான், இப்போ ஓகேவா என்னன்னு கேக்கா. என்னை காப்பாத்தும் போதுதான் இப்படி ஆயிப்போச்சு. அவனோட கால்ல அடிபட்டிருக்கு போல. எல்லாம் என்னோட தப்பு தான். ஹார்ட் பிரேக்ல இருந்து நான் எப்போவே மீண்டு வந்துட்டேன். ஆனா இந்த ஒன் சைட் லவ் கேமை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு அவன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா கடைசியில எப்படி போய் முடியும்னு யாருக்கு தெரியும். நான் பண்ண தப்புக்கு தான் இப்போ கடவுள் என்ன பனிஷ் பண்றாரு போலன்னு தேம்பி தேம்பி அழுகிறான். அவளும் அவளுக்கு தோல் கொடுத்து கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்பொழுதும் கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கிற ஹீரோ இன்னைக்கு பாவம் கால்ல கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறான்னு பாக்குறோம். சோ சேட். அடுத்த நாள் ஸ்கூல்ல கேர்ள்ஸ் எல்லாரும் ஹீரோ இப்ப எப்படி இருக்கானோ தெரியல, பாவம் கால்ல வேற அடிபட்டு இருக்காமேன்னு பேசிக்கிறாங்க. அப்ப நீயாவும் ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா டூர்னாமெண்ட்டுக்கு அவன் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணியிருந்தான். அவனால இனி விளையாட முடியுமோ இல்லையோன்னு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் சீக்கிரமா குணமடையணும்னு இவா தினந்தோறும் அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோவுக்கு டெய்லி எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஒரு நாளும் விடாம டெய்லி கஷ்டப்பட்டு படியேறி கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட 1 மாசம் முடிஞ்சது. அப்படி ஒரு நாள் புக்ஸ் கீழே போட்ட ஹீரோயின் எடுத்துட்டு இருக்கும் போது சான் வந்து ஹெல்ப் பண்றான். ஆமா, அவனுக்காக டெய்லி படி ஏறி கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்றியாமே கேள்விப்பட்டேன். ஆனா நீ அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா he will come back stronger-னு சொல்றான். லாஸ்டா அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து இவ சான் கூட பேசவே இல்ல. இன்னைக்கு பார்த்ததும் ஏய் அன்னைக்கு அப்படின்னு அவ ஆரம்பிக்க ப்ளீஸ் 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 நான் அதெல்லாம் மறந்துட்டேன். சோ நீயும் மறந்துடு. இப்ப நீ உன்னோட ஹீரோ பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருந்த, எனக்கு தெரியும்னு கிண்டல் பண்ண. உனக்கு அவனை பிடிக்காதான்னு இவ கேட்க. யாரு சொன்னான்னு அவனும் கேட்க. வேற யாரு, ஃப்ரெண்டுக்காரி தானு அவளும் சொல்றான். அவ இருக்கா பாருன்னு இவனும் புலம்புறான். சான் இதுவும் ஒன் சைட் லவ் மாதிரி இல்ல. ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்குன்னா அது வேணும்னு ஒரே முடிவா நிப்போம். வழியில எவ்வளவு கஷ்டமோ நஷ்டமோ வலியோ என்ன வந்தாலும் அதை தாங்கிக்குவோம். அதே மாதிரி ஒன்னு வெறுக்கும் போது அதை பத்தி நம்ம நினைக்க கூட மாட்டோம். என்ன சொல்றேன், நான் கரெக்டா தானே பேசுறேன்? இப்ப சொல்லு, உனக்கு ஹீரோவை பிடிக்கும் தானே அப்போ அப்படின்னு இவ கேட்க. அவனுக்கு ஒண்ணுமே விளங்கல. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம பானு பாக்குறான். அப்புறம் என்ன சமாளிக்கிறதுக்கு கெக்க புக்கான்னு சிரிக்கிறான். அடுத்து ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. போனை எடுத்து பாக்குற ஹீரோ ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்றான் போல. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு டைப் பண்றான். அப்ப அவ கடைசியா பேசின வார்த்தைகள் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. உன் கூட இருக்கும்போது இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அதை நினைச்சு பார்த்தவன் டப்புன்னு அதை எரேஸ் பண்ணிடுறான். சோ சேட். உங்களுக்கு தெரியுமா மக்களே, நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பார்ட்னர் கூட பேசினாதான் அதை சால்வ் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது முன்னாடி ஹீரோயினை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆறான். அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் நல்லபடியா ரெக்கவர் ஆயிட்டேன், இப்போ பெட்டரா ஃபீல் பண்றேன் அண்ட் அதனால டூர்னாமெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். நீ கண்டிப்பா எனக்காக வந்து சியர் அப் பண்ணணும்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் யோசிச்சு இவ பேச ஆரம்பிக்கிறான். இந்த ஒன் சைட் லவ் கேமை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இப்ப நான் நல்லா இருக்கேன். அந்த ஹார்ட் பிரேக்ல ஏற்பட்ட காயமும் ஆறிடுச்சு. அப்புறம் உன் கூட இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேனே அது போய். ஆக்சுவலி அது எல்லாமே என்னுடைய லைஃப்ல தி பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னு நான் சொல்லணும். அப்படியே அந்த லிஸ்ட் போட்ட பேப்பர் எடுத்து பாக்குறான். அது என்னன்னா காத்துல அப்படியே பறந்து போயிடுது. சரி இப்ப நானும் கிளம்புறேன். எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணி அவ அங்கிருந்து போகும்போது ஹீரோ அவளோட கையை பிடிச்சி தடுக்கிறான். ஆனா அவனால எதுவுமே பேசவே முடியல. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டூர்னாமெண்ட்னு சொல்லிட்டு இவ அங்கிருந்து போயிடுறான். அடுத்து மலையில நினைச்சுக்கிட்டே ஸ்கூல் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ற ஹீரோவா பாக்குறோம். எல்லாருமே அவனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த சேனை பார்த்த ஃப்ரெண்டுக்காரியோ ஹேய் அவனுக்கு ரன்னிங் ஏன் இவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா, பிகாஸ் ஆஃப் உன்னாலதான் அப்படின்னு அவ சொல்ல. என்ன உளறன்னு இவன் கேட்கா. ஆமா மாயா தான் சொன்னான், நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நமக்கும் பிடிக்கும்னு. விச் மீன்ஸ் ஹீரோவுக்கு சேனை ரொம்பவே பிடிக்கும். இவனாலதான் அவன் இந்த ரன்னிங் வேர்ல்டுக்குள்ளேயே வந்திருக்கிறான். இப்ப சேன் கூட அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆனாலும் அந்த லவ் ஃபார் சான் அப்படியே தான் இருக்கு. அப்புறம் என்ன, காத்துட்டு இருந்தா அந்த டூர்னாமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேம்னு. ஃபைனலி ரேஸ் நடக்க போகுது. அண்ட் இங்க நீயா அந்த கேர்ள் கேங் கூட சியர் அப் பண்ண வந்திருக்கிறா. என்னடி ரிஜெக்ட் ஆன நான் இங்க என்ன பண்றேன்னு பாக்குறியா, நான் அவனோட நம்பர் 1 ஃபேனாவே இருந்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சந்தோஷமா சொல்ல
எல்லாருமே சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடமே பரபரப்பா இருக்கு. விஷயம் என்னன்னா ஏதோ சம்திங் வைரல் ஆகுது. அது என்னன்னு ஹீரோ வந்து செக் பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கண்டிப்பா இன்னைக்கு வின் பண்ணோன்னு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவளுக்கு ஏதோ மெசேஜ் ரிசீவ் ஆகுது. இது என்ன மாயா, எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு ஒவ்வொருத்தங்களா மெசேஜ் பண்ணி கேக்குறாங்க. அது என்னன்னு உள்ள போய் பார்த்தா, அன்னைக்கு அந்த 2 கேர்ள்ஸ் இவங்கள பார்த்துப்பாங்க இல்லையா, அவங்க எடுத்த போட்டோ பேக்ரவுண்ட்ல இவங்க ஹக் பண்ற மாதிரி மாட்டிக்கிறாங்க. இப்ப எல்லா பக்கமும் இது நல்லா வைரல் ஆகுது. ஹீரோ எதுக்காக இந்த பொண்ணு கூட இருக்கான் சீத்தோன்னு எல்லாருமே ரொம்ப அப்பட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதுதான் நடக்கவே கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருந்தேன்னு பாவம் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிடு, என்னாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு பாவம் அழுகுறான். அப்ப சான் இவளுக்கு கால் பண்ணி, ஹே என்ன பண்ற கேர்ள் அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணுவேன், என்னாலதான் அவனுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குன்னு இவ்வளவு அழுக. அடியே அவன் காமா நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா தோக்கதான் போறான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பாரு எவ்வளவு சின்சியரா யார் எப்படி போனா எனக்கு என்னன்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அந்த வீடியோவையும் அனுப்புறான். அதை பிளே பண்ணி பார்த்தவ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆறா. அண்ட் இந்த நிமிஷம் அவளுக்கு ஹீரோ சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. ஐ லவ் ரன்னிங். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் யாருக்காகவும் எதுக்காகவும் கண்டிப்பா குவிட் பண்ண மாட்டேன்னு சொன்னது. அப்புறம் என்ன, இந்த பக்கம் பிளேயர்ஸ் எல்லாம் கிரவுண்டுக்கு வர ஹீரோயின் ஒரே ஓட்டோ ஓடி கிரவுண்டுக்கு வந்து சேர்றா. அவன் பேரை சொல்லி கத்தி கூப்பிடுறா. அப்ப ஹீரோவும் திரும்பி பாக்குறான். எல்லாரும் அவளை பார்த்து, சீ இந்த பொண்ணு தானே அது அந்த போட்டோல, இவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன ஆனாலும் யாரு என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா என்னோட ஃபீலிங்ஸை கிவ் அப் பண்ணவே மாட்டேன்னு மனசுக்குள்ள அவளுக்கே அவ தைரியம் சொல்லி ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுன்னு சொல்லி கத்தி விஷ் பண்றா. ஹீரோவும் தம்ஸ் அப் காட்ட சான் நீயான்னு எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு சியர் அப் பண்ணி வாழ்த்துறாங்க. ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் வாங்கி கொடுத்த அந்த குட் லக் பேண்ட் ஹீரோ அவனோட காலில் போட்டிருக்கான்றது நம்ம பாக்குறோம். அண்ட் ஃபைனலி ரேஸ் முடிஞ்சதும் ஹீரோ தனியா உட்காந்து ஏதோ தீவிரமா யோசிக்கிறான். அவன் கையில ஹீரோயின் போட்ட அந்த லிஸ்ட் பேப்பர் இருக்குது. இது காத்துல பறந்து போனதே இவன்கிட்ட எப்படிரா அப்படிதானே யோசிக்கிறீங்க. இவன்கிட்டே பறந்து வந்துருச்சு போல. இப்ப இவன் வேகமா வெளியே வந்து ஹீரோயின் எங்கன்னு கேக்குறான். அவ போயிட்டாலேன்னு சான் சொல்ல அவனோட பேக சான் கிட்ட கொடுத்துட்டு அவனும் ஓடுறான். ரேஸ்ல தோத்தாலும் ஓடுறத விட மாட்டான் போலையேன்னு சான் கிண்டல் பண்ண, நீயும் அப்படிதான்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்ல 2 பேரும் சிரிக்கிறாங்க. வேகமா ஓடி போற ஹீரோவும் இப்ப வரை நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். எல்லா மொமெண்ட்ஸும் அப்படியே பிளாஷ் ஆக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த கீ செயினை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ரேஸ்ல தோத்தாலும் லவ்ன்ற இந்த ரேஸ்ல கண்டிப்பா நான் ஜெயிக்க தான் போறேன்னு ஒரு முடிவோட ஹீரோ வந்து சேர்றான். ஹே நீ என்ன இங்கன்னு இவ கேட்க, ஒன் சைட் லவ் கேம்காக வந்தேன்னு சொல்றான். பட் அது எப்பவே முடிஞ்சு போச்சேன்னு இவ சொல்ல, ஆனா நான் முடிக்கலையே, கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்தேன் உன்னை ஸ்டாக் பண்ணிட்டு. ஆக்சுவலி லவ்னா என்ன, லோன்லினஸ்னா என்னன்ற இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ தான் எனக்கு கத்து கொடுத்துருக்குற. உண்மையை சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுல இருந்தே உன்னை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுதான் லவ்ன்றது நான் கொஞ்சம் கொஞ்சமா உன் கூட இருக்கும்போது ரியலைஸ் பண்ணேன். சாரி, இந்த ரியலைசேஷனுக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐ லவ் யூ, வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட்? இந்த தடவை எனக்கு உன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வேணும்னு சொல்றான். ஹீரோயினுக்கு சொல்லவா வேணும், அவ ஆல்ரெடி பைத்தியமா இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லையா. எஸ் லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி அவ சொல்ல 2 பேரும் ஹக் பண்றாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம ஹீரோ அப்படியே அவளை கிஸ் பண்ண அப்படியே இந்த ஒரு கதை ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. மை டியர் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் போடுற இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.